தேமுதிக வருகைக்கு பிறகுதான் இந்த டிலே ஆகுது. தேமுதிகக்கு ஈக்குவலா வந்து மதிமுகவுக்கு சிபிஎம் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் டிலே ஆகுது. ஒப்பந்தம் இறுதியாகல. தேமுதிக கூட்டணி வருகையால் திமுக சீட்டை பிற கட்சிகளுக்கு குறைத்து கொடுத்துள்ளதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். கிட்டத்தட்ட 9 வருஷம் இந்த கூட்டணியில் இருக்கிற எந்த நிபந்தனையற்ற ஒரு ஆதரவைத்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றது. அது என்னன்னா, அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் இதில் முதன்மை செயலராக நான் பேச்சுவார்த்தை குழு நான் கிடையாது. அதே நேரத்தில் அவங்க பேசி என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக தலைவர் உங்ககிட்ட பேசுவார். தேமுதிக வருகைக்கு பிறகுதான் இந்த டிலே ஆகுது. தேமுதிகக்கு ஈக்குவலா வந்து மதிமுகவுக்கு சிபிஎம் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் டிலே ஆகுது. ஒப்பந்தம் இறுதியாகல. இல்லை, அதாவது கூடுதல் இயக்கம் வருது. யாருக்கு இது வலுவான கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி, வலுவான கூட்டணி. கடந்த 9 வருடங்களில் பழைய தேர்தல்களில் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்த ஒரு கூட்டணி தான் திமுக தலைமையிலான கூட்டணி. இப்போ அப்படிப்பட்ட ஒரு வலிமையான கூட்டணி, கூடுதல் இயக்கங்கள் வந்தது, அது கூடுதல் வலு சேர்க்கும் தான். இப்போ என்னென்னா, அதனால் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். இப்போ அது கூடுதல் இயக்கங்கள் வரும்போது கண்டிப்பாக எல்லா இயக்கங்கள் ஏற்கனவே இருக்கிற இயக்கங்கள் அவங்களுடைய எத்தனை சீட்டில் போனதார போட்டி போட்டால் அது குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால் ஒரு காமன் அஜெண்டா என்னது, இங்கே பொதுவான ஒரு நோக்கம் என்னென்னா, மதவாத பாஜக இங்கே தமிழ்நாட்டில் வேறு ஒன்று கூடாங்கிற அந்த அஜெண்டா, அந்த நோக்கத்தினால எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எல்லாரும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் என்ன முடிவு எடுக்கிற கண்டிப்பாக தலைவர் சொல்லுவாங்க. நன்றி. அங்கீகாரத்தை திமுக வழங்குமா சார்? மதிமுகவுக்கான அங்கீகாரத்தை இருக்கிறீங்க, உங்களுக்கான அந்த உரிய அங்கீகாரத்தை திமுக வழங்குமா? இது எனக்கு என்னன்னா, இன்னைக்கு இயக்க நலனை விட தமிழகத்தின் நலன் காக்கப்பட வேண்டும். அதில் தலைவர் வைகோவும் சரி, இந்த இயக்கமும் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கு. அதாவது தலைவர் வைகோவுக்கு பொறுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2 முறை கிட்டத்தட்ட ஒரு கேபினெட் பதவி வரும்போது கூட அவர் அதை வேண்டான்னு சொன்னவர். அதனால் அவர் மாத்திரம் கிடையாது, இந்த மதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் நிர்வாகியும் பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுநல நோக்கத்தோடு இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த எந்தவித லாப நஷ்டம் இதெல்லாம் பார்க்காம இந்த தமிழகம் நலன், தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை காக்கிறதுக்காண்டி தலைவர் எப்படி அது மாதிரி ஒவ்வொரு நிர்வாகி இருந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அவங்களுக்கு சீட்டு ஜாஸ்தி. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்களால் எந்த பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் இங்கே தமிழகத்தினுடைய நலன் காக்கும் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு முடிவு எட்டப்படுங்கிறத சொல்ல முடியும். கேஸ் கடுமையாக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது நாடு முழுவதும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.